உழவன் வயலில இறங்கி கூரா நாத்தையும் பிரிச்சு பொன்னா நிலத்தையும் காக்கும் பெருங்குடியா உழக்குடியா. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. ஐயா நான் பாதவத்தி உன்னை தப்ப விட்ட நான் பாதவத்தி, உன்னை ஓட விட்ட நான் பாதவத்தி, உன்னை பறக்க விட்ட நான் பாதவத்தி. நான் பாதவத்தி நான் பாதவத்தி நான் பாதவத்தி நான் பாதவத்தி. எப்ப நாம சேருவோமோ எப்படித்தான் சேருவோமோ அல்லாடும் என் உசுரும் அதுவரையும் தாண்டிடுமோ. ஒரு நேரம் தோணும் இந்த மாதிரிலாம் அந்த கஷ்டம்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கலன்னு தோணும். ஆனால் ஏன் அந்த கஷ்டம் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான். ஒரு மனிதனோட ஃபீலிங் மனிதன் தான் உணர முடியும். எப்பவுமே ஒருத்தவங்க முன்னுக்கு வராங்கன்னா யாருமே அது ஈஸியாக வந்துட முடியாது. ஒரு சின்ன 50% வரணுன்னா கூட அதில் 100% உழைப்பு இருந்தால் தான் ஒரு 50% நம்ம முன்னுக்கு வர முடியும். இப்போ ஜோஜோ பாட்டு அரண்மனை ஃபோனில் ஜோஜோ பாட்டு பண்ணேன். அதை பாடினா ஜோஜோ ஜோ 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 அப்படிம்பா என் பெரிய பையன். 2 பையனும் அப்படி தான் கிட்ட ஒரு பாட்டு கூட. என்னோட கணவர் தான் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு சப்போர்ட் எல்லாமே. அவர் நினச்சிருந்தா நீ டீச்சிங் லைன்லேயே போ. ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் நான் ரொம்ப பாதவத்தி உன்னை பறக்க விட்ட நான் பாதவத்தி. ஒரே மாதிரி இருப்பாங்க. மேமாக இருக்கட்டும், பியா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும். நம்ம போனோம்னா ஜெயிச்சிடுகண்ணா அது மட்டும் எங்களுக்காக பாட முடியும். உழவன் வயலில இறங்கி கூரா நாத்தையும் பிரிச்சு பொன்னா நிலத்தையும் காக்கும் பெருங்குடியா உழக்குடியா. பூட்ட புஞ்சைய தொலைச்சான் பாட்ட நஞ்சைய தொலைச்சான் கல்லா கடவுளும் கிடக்க காடானோ கூலி குடியானோ. ஜெயிச்சிடு கண்ணு ஜெயிச்சிடு கண்ணு. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க மீனாட்சி இளையராஜா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். உங்களுடைய குரலே வந்து ஒரு தனித்துவமான குரலாக இருக்கும். அது வந்து கேட்கும் போதே வந்து அது ஈர்க்கிற மாதிரியான ஒரு குரலாக இருக்கும். அந்த குரல் உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்காக பார்க்குறீங்க? அது எப்படின்னா குரல்ன்றதை விட நம்மளோட ஃபீலிங் தான். கண்டிப்பாக இதனால் இது ஆக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலே அது வந்து அந்த ஃபீலை கொடுக்கறதெல்லாம் ஒரு நார்மலாகவே போயிடும். எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நம்ம வந்திருக்கோம் அந்த ஃபீலை கொடுக்கலாம். அதனால் இப்போ நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளோட டேலண்ட்டு தானே அது. நம்மளோட டேலண்ட்டை வெக்கப்படாமல் வெளிப்படுத்தினாலே அது எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலாம். மேம், இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. உங்களோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நீங்கள் வந்து நிற்கிற இந்த இடத்தை அடையிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? நிறைய கஷ்டம். இது எப்பவுமே ஒருத்தவங்க முன்னுக்கு வராங்கன்னா யாருமே அது ஈஸியாக வந்துட முடியாது. ஒரு சின்ன 50% வரணுன்னா கூட அதில் 100% உழைப்பு இருந்தால் தான் ஒரு 50% நம்ம முன்னுக்கு வர முடியும். நிறைய விஷயங்கள் நிறைய கஷ்டங்களை தாண்டி அவமானங்கள் நிறைய இருந்திருக்கும். ஆனால் அதை நான் அது எதுவுமே என்னை நேருக்கு நேராக கிண்டல் பண்ணாலும் அவமானப்படுத்தினாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். நீ கிண்டல் பண்ணுற இடத்துல இருக்கிற, நான் கேலி பண்ணுற கேலிக்கான ஒரு பாத்திரமாக இருக்கிறேன்னா அதில் நினச்சி நீ சிரிக்கிறியா, சந்தோஷம், சிரிச்சிட்டு போ, என்னால் நீ சிரிச்சிருக்கல்ல. ஸோ அப்படி தான் அது மாரி இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப ஒரு இந்த ஃபீல்டை ரொம்ப பிடிச்சி ஒரு நேசித்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து ஒரு பொருட்படுத்திக்க மாட்டேன். பேசுகிறியா பேசிட்டு போ, அடுத்த நாளே அவங்ககிட்ட போய் நானே போய் பேசுவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான். மேம், இப்போ வந்து நீங்கள் நிறையா மியூசிக் டைரக்டர்ஸோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாட்டு பாடியிருக்கீங்க. அந்த பாட்டெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்காக நீங்கள் பாடுற தாலாட்டு பாட்டு அப்படின்னா அது என்னது? எனக்கு எங்கள் அப்பா பாடின பாட்டு தான், தங்கமே ரத்தினமேன்னு பாடின பாட்டு தான் தூங்க வைப்பேன். சினிமா பாடல்கள் பாட்டு தூங்க வைப்பேன். ஆனால் இப்போ நான் பாடின பாட்டில் ஒன்று கூட என் பிள்ளைங்க ரசிக்க மாட்டாங்க. இப்போ ஜோஜோ பாட்டு அரண்மனை ஃபோனில் ஜோஜோ பாட்டு பண்ணேன். அதை பாடினா ஜோஜோ ஜோ 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 அப்படிம்பா என் பெரிய பையன். 2 பையனும் அப்படி தான் கிட்ட ஒரு பாட்டு கூட பின்னாடி பேசிக்கிறானுங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து அந்த பாட்டை வந்து அவங்க வந்து சந்தோஷமாக நம்ம அம்மா பாடியிருக்காளே அவனுக்கு இன்ன வரைக்கும் கிண்டல். இப்போ ஒரு பாட்டு தன்னனே தன்னனேன்னு பண்ண மே அப்படின்னு கத்துவான் என் சின்ன பையன். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு கிண்டல் தான் பண்ணுவானுங்க. ஒரு பாட்டும் நானே கேட்பேன், தனியாக கூப்பிட்டு கூட அம்மா பாடுனது நல்லா இல்லையா, நல்லா தான் இருந்துச்சு, இப்போ என்ன பாடு பாடு ஏதோ பாடு
உன் இஷ்டத்தையும் பாடு அந்த மாதிரி நிறைய வந்து அப்பா எனக்கு பாடின தாலாட்டு தான். எங்கள் அப்பா நல்லா பாடுவாங்க. அதாவது 2 ஆசிரியர். லைன் பாட முடியுமா ம். அந்த பாட்டு? எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு பாட்டு தான், ஆரி ஆரி மத்த என் தங்கமே ராமருக்கு பஞ்சு மத்த பஞ்சன மத்தையில என் ராமரு படுத்து நித்திரை செய்கையில. அவர் லென்த்தியாக இழுப்பார், அது அப்படியே அழுகு, அந்த தூக்கமே வராது அவர் பாடிட்டா. அழுகு தான் வரும், ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம இருக்கணும். குழந்தையா இருக்கும்போது ஆற்றினார் கூந்தலை அந்த சீதா 500 கோடி முறை அப்படின்னு அவர் அந்த அவரோட வாழ்க்கையும் அவர் சேர்த்து பாடுவார். எங்கள் அப்பா, என்னோட அம்மாவும் சரி, அம்மான்றதை வந்து அம்மாவும் டீச்சர் ஸ்கூலில், பாவம் இப்போ வேலை பலு, வீட்டுக்கு வந்தால் வேலை பலு, அவங்க நிம்மதியாக தூங்க. எங்கள் அப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை ரொம்ப வளர்த்தது, இந்த அறிவுரைகள் சொன்னது எல்லாம் அப்பா தான். ஸோ இந்த பாட்டை அவர் பாடினாலே இப்போ பாடினா கூட அழுகு வரும் எனக்கு. கண்டிப்பா அப்பா பாட்டில். மேம் இப்போ வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து அந்த பாட்டு அப்படிங்கிற விஷயத்த பாடியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த டைம் எடுத்துச்சு. இப்போ நீங்கள் இந்த சினிமாக்குள்ளே வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது அப்படின்னா அது யாரு மேம்? சப்போர்ட்டிவாக என்னோட கணவர் தான். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு சப்போர்ட் எல்லாமே. அவர் நினச்சிருந்தா நீ டீச்சிங் லைன்லேயே போ. ஏன்னா எனக்கு வந்து சினிமாவில் நான் ரொம்ப விரும்பலைன்றதை விட, என்னத்துக்கு அதெல்லாம் போயிட்டு நான் டைமில் வரணும், ரெக்கார்டிங்கு, குழந்தைங்கள வச்சுட்டு பார்த்துக்க ஆள் இல்லை அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், ஏதோ பிள்ளைங்கள்லாம் பாடுதுப்பா, நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுப்பா, நான் கூப்பிட்டு போகிறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா. குழந்தைங்கள எல்லா ஸ்டுடியோவிலையும் நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தான் போவேன். ஒருத்தவங்களும் நீ ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க, டிஸ்டர்பாக இருக்குது, ப்ரோக்ராம் போனால் கூட எல்லாமே வந்து யாருமே இது வரைக்கும் அந்த குழந்தைங்கள வந்து இதுவாக சொன்னதே கிடையாது. பிள்ளைங்களை அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் அவர் வந்து எல்லா விஷயங்களும் தாங்கிட்டு அவர் தான் எனக்கு சினிமா துறைன்னு பார்த்தா கணவர் தான் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ நாங்கள் வந்து ஒரு 4 பேர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். அவங்க கூட நீங்கள் அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு மாரி செல்வராஜ் சார் கூட நீங்கள் வந்து 2 படமும் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி இருந்துச்சு? அவரோட அந்த ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு மேம்? ஃபஸ்ட்டு அந்த கர்ணன் படத்தில் தட்ட நான் மாரி சாரை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க வேறு ஊரில் இருந்தாங்க. அப்புறம் சாரு சந்தோஷ் நாராயண் சார் வந்து நீங்கள் இந்த பாட்டை பாடுங்கம்மா, பாடிட்டிங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்ட்டு என்னோடய போர்ஷன் மட்டும் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சுச்சுவேஷன் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வயலில் நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் தான் இருக்கீங்க, இந்த ஃபீலிங்ஸை வச்சு நீங்கள் பாடுங்க. நான் பாடினதுக்கப்புறம் அவர் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க குரல் நல்லா இருக்குது, வயசில் சின்னவங்களாக இருப்பாங்க, பட்டு நல்லா இருக்குது, அந்த அம்மா குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி தான் இப்போ இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களை திணிச்சு விடணும் அப்படின்ட்டு இந்த பாட்டு வாழை படத்தில். ஐயா நான் பாதவத்தி உன்னை தப்ப விட்ட நான் பாதவத்தி, உன்னை ஓட விட்ட நான் பாதவத்தி, உன்னை பறக்க விட்ட நான் பாதவத்தி, நான் பாதவத்தி நான் பாதவத்தி நான் பாதவத்தி நான் பாதவத்தி ஐயா. மேம் இப்போ வந்து நீங்கள் பேசும்பொழுது வந்து இந்த பாட்டு பாடும்போது நான் என் பையனை நினச்சிட்டு தான் பாடினேன்னு சொன்னீங்க. அந்த பாட்டு பாடிடலாமா? ஆமாம். கூறு கெட்டவனே கூட்டத்தில் வேறுபட்டவனே, கண்ணை திறந்து பக்கையில் மண்ணை வாரி விட்டவனே, வால் முளைச்சவனே கொம்புல பால் கறப்பவனே, தெர இழுத்து தெருவில் விட்ட தெக்கனங்கட்டவனே, மஞ்ச நேரத்தில் மல்லுக்கு நிற்கிற விக்கிலி சிக்கிலி நீதான், மனம் இல்லாத அரளி பூதான், நெல்லு நிலையிற நஞ்ச நிலத்தில் நுழைஞ்ச வெள்ளாடு நீதான், சேர இழுக்க செல்லட்டக்காதான், எங்கன வந்து பிறந்தது தான் வருத்தம் எங்களுக்கும் இவனுக்கும் 7ஆம் பொருத்தம். அதே மாதிரி பண்ணுவான். ஒரு வேலை பண்ணிட்டோம்னா அந்த சாப்பிட வைக்கிறதும் நான் படாத பாடுபடுவேன். ஸ்கூல் போகிறதுக்கு அப்படி நான் நினச்சிப்பேன், நீ என்னடா இங்கே வந்து என் கூட நானும் வேலைக்கு போனோம்டா, டே சத்த கிளம்புடா வேன் வந்துடும்டா. ஸோ இப்படி அந்த ஃபீலை நான் அவனை வச்சு பாடுனது தான். அது பயங்கரமான ஒரு கோட்டிக்கார பையன் தான் அவன். மேம் நீங்கள் சொன்னீங்களா இந்த பாட்டு வந்து நான் பாடும்போது ஒன்று நினச்சிதான் வந்து சொல்லுவேன், டே உனக்கு சரியான பாட்டுடா. எனக்கு ஷான் ரோல்டன் சாரோட 1947 படம். அப்போ அவர் சொல்லி கொடுக்குறாரு, ரொம்ப நல்ல என்ஜாய்மெண்ட்டான அது ஒரு சாங். அது கௌதம் கார்த்திக் சார் நடித்த படம். ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலோடு நான் பாடிட்டு அதுக்கப்புறம் விஷுவல் பார்த்த பிறகு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ வந்து நான் சொன்னேன், உனக்கு இது அந்த பாட்டு பாட்டாலே என் பையன் எப்படி எட்டி பார்ப்போம், எனக்காக தானே நீ பாடினேன் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி. இப்போ கர்ணன் படத்தில் வந்து நீங்கள் அந்த தட்டாம் பாட்டில் வந்து ஜெயிச்சிடு கண்ணா அந்த பாட்டு பாடிருப்பீங்களா மேம்? அந்த ஜெயிச்சிடு கண்ணா அது மட்டும் எங்களுக்காக பாட முடியும்? உழவன் வயலில் இறங்கி
கூரா நாத்தையும் பிரித்து பொன்னா நிலத்தையும் காக்கும் பெருங்குடியா வழக்குடியா. பூட்ட புஞ்சைய தொலைச்சான் பாட்ட நஞ்சைய தொலைச்சான் கல்லா கடவுளும் கிடக்க காடானோ கூலி குடியானோ ஜெயிச்சிடு கண்ணு ஜெயிச்சிடு கண்ணு. இந்த லைன்ஸ்லாம் கேட்கும்போது வந்து எவ்வளோ தடைகள் இருந்தாலும் வந்து ஆமா. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாகவே இருக்கும்னு சொல்லலாம். மேம் இப்போ வந்து நீங்கள் மாரி செல்வராஜ் சார் கூட நீங்கள் அந்த ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. இப்போ வந்து சந்தோஷ் நாராயணன் சார் கூடயுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அது ஒரு அந்த அந்த ஃபேமிலி அவங்க வந்து எல்லாம் பேசி வச்சுப்பாங்களான்னு தெரில, ஒரே மாதிரி இருப்பாங்க. மேமாக இருக்கட்டும், தீயா இருக்கட்டும், சாராக இருக்கட்டும், நம்ம போனோம்னா இவ்வளோ பெரிய சிங்கர், அவங்க இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னே தெரியாது. நம்ம இப்போ ஒரு அண்ணா வீட்டுக்கு அண்ணி வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகான ஒரு கேரக்டர். முதல்ல அவர் மியூசிக் டைரக்டர் ஒரு பக்கம், அது அவங்களோட டேலண்ட்டு. மற்றபடி மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், இந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட தான் எனக்கு போச்சு. எனக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை கொஞ்ச காலமாக இருந்துச்சு. நம்ம ஜெயிக்க மாட்டோம், அவ்வளோதான், நம்ம லைஃபு போச்சு, ஏதோ இந்த குழந்தைங்கள நம்ம கடமைக்கு நம்ம நல்லபடியாக வளர்த்துறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்தது. ஆனால் இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்களை பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே வாழ்ந்தால் இப்படி வாழணும். அவங்களுக்குலாம் அந்த பந்தாவோ இல்லை ஒரு மாதிரி அடுத்தவங்களை வந்து தன்னை டாமினேட் பண்ணிக்கிற ஒரு எந்தமே கிடையாது. அவ்வளோ நம்ம நாளைக்கு வளர்ந்தாலும் இந்த மாதிரி மனிதர்களாக தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா. சார் வந்து உனக்குன்னு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு, இதுதான் போர்ஷன், இதுதான் நான் கம்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் உன்னால் அழகுபடுத்த முடிஞ்சேன், அழகுபடுத்த நான் கொடுத்தது அழகாக பாடு. ஸோ ரொம்ப அது என்னோடய ஃபேமிலி, எல்லாமே எல்லா மியூசிக் டைரக்டருக்குமே போன உடனே என்னை ரொம்ப நல்லா பிடிச்சிரும். ஒரு டீச்சராக இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய இதெல்லாம் விஷயம்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுப்பாங்க. அதனால் அவர் சந்தோஷ் நாராயணன் சாரோட கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவரோட நிறைய அவங்களோட கான்சர்ட்லாம் நிறைய பாடியிருக்கேன், நீய ஒளி பாடியிருக்கோம். அப்புறம் ஃபாரின்லாம் கூட்டிகிட்டு போனாங்க சார். எல்லாமே எங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவர் அழகாக தேடி தேடி இவங்க வந்துட்டாங்களே, இவங்களை இப்படியே விட்டு நம்ம தான் மியூசிக் டைரக்டர் ஆச்சு, டீம் லீடர் ஆச்சு, அப்படிலாம் கிடையாது. எங்களோட அழகாக பயணிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளை இன்னும் நல்லா பூஸ்ட் மாதிரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இந்த விஷயத்தை சொல்லி கேட்க. இப்போ வந்து சந்தோஷ் நாராயணன் சாரோட நீங்க அந்த ஜெகமே தந்திரம்ல வந்து தேய்பிரை சாங் பாடிருப்பீங்க, அந்த சாங் பாட முடியுமா? தேய்பிரைய பெத்தெடுத்த கண் போலதான் வளர்ந்து கத்திமொன சூழ்நிலையில் காப்பாத்த வழியும் இல்லை, காப்பாத்த வழியும் இல்லை. அந்த பாட்டெல்லாம் நம்மளும் அதை படிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாழ்வியலெல்லாம். அதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஒரு நேரம் தோணும், இந்த மாதிரிலாம் அந்த கஷ்டங்கள்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கலன்னு தோணும். ஆனால் ஏன் அந்த கஷ்டம் தான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபீலிங் தான், ஒரு மனிதனோட ஃபீலிங் மனிதன் தான் உணர முடியும். ஸோ அதெல்லாம் ஒரு இது மாதிரிலாம் எடுத்தாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீருமோ, அதில் நம்மளுக்கும் ஒரு அணில் மாதிரி ஒரு பங்களிப்பு இருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபீலை கொடுத்துருவோம். நம்ம அவள் பிறந்ததே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னுடைய கேர்லாம் அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. சின்ன வயசில் நடக்கிறேன்னா என்னுடைய அப்பா தான் காரணம் எனக்கு. அப்போ முதல் ஸ்டீரியோடைப் அங்கேயே உடைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீங்கள் நடந்துட்டீங்க பார்த்தீங்களா, சூப்பருக்கா. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சுட்டு ஐடிஐ போய் முடித்தேன். ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, ஆஹா சூப்பர். படித்தாதான் நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னாங்க, மோட்டிவேஷன் பண்ணாங்க. அப்புறம் கிண்டி ஐடிஐயில் எடுத்துகிட்டு போய் அம்மா சேர்த்தாங்க. அங்கே வந்து சேர்க்கலான்னு போனப்போ அங்கே இருக்க பிரின்ஸிபல் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு டைலரிங்னா ரொம்ப பிடிக்கும், என்னுடைய ஸ்டிச்சிங்லாம் நானே பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே என்னென்னா அந்த பிரின்ஸிபல் எனக்கு ஸ்டிச்சிங்கோட இது தரலை, புக் பைண்டிங் இது தான் கொடுத்தாங்க. ஏன்னா நான் இப்படி இருக்கனால மிஷினை நீ உக்காந்து தைப்பியா, அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் அப்போ பிரின்ஸிபல் எனக்கு மிஷினில் உட்காந்து நீ தைச்சு காமிச்சாதான் நான் உனக்கு இந்த கோர்ஸ் தருவேன் அப்படின்னாங்க. நான் அதே மாதிரி இப்போ உட்காந்து போர்டாக தைச்சேன். அப்போ அவங்க உடனே எனக்கு அந்த கோர்ஸ் கொடுத்தாங்க. 1 year கோர்ஸ் முடிச்சுட்டு தான் வந்தேன் நான். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது.